ஓம் காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரீக முறையில் காளிகோவில் சார்பாக நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆளோட உடம்பில் தீய சக்திகள் இருக்குதுன்னா, இல்லைன்னா அவங்களுடைய வீட்டில் தீய சக்திகள் இருக்குதுன்னா எந்த மாதிரி லட்சணங்கள் இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே சொல்லக்கூடிய 9 லட்சணங்கள் நம்ம சொல்கிறோம். இந்த லட்சணங்கள் இருந்தால் அந்த வீட்டில், இல்லைன்னா அவருக்கு தீய சக்தியோட பாதிப்புகள் இருக்குங்கிறது தான் ஒரு அர்த்தம் வருது. அப்போ நம்ம இந்த மாதிரி உள்ள லட்சணங்கள் இருந்தால் அதுக்கு வேண்ட பரிகாரங்கள் செய்து நம்ம அந்த தீய சக்தியை மாற்றணும். அதுக்கு வேண்ட காரியங்களும் நான் சொல்லியிருக்கேன், இனியும் சொல்கிறேன். அப்போ இந்த தீய சக்தி இருக்கக்கூடிய லட்சணங்கள் ஒரு 9 காரியங்கள் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு முதல்ல வந்து சேர்றதுக்கு கீழே காண பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நம்ம போடுற ஓரோ வீடியோவும் உங்களுக்கு முதல்லே வந்து சேரும். அதாவது நமக்கு இல்லைன்னா நம்மளுடைய வீட்டில் எப்பொழுதுமே நம்ம குலதெய்வத்தோட சக்திகள் இருக்கணும். இந்த சக்தி இல்லைன்னா தான் தீய சக்தி நம்மளை வந்து சேரும் முதல்ல. பின்ன சில காரணங்கள், அதாவது யாராவது செய்வனை, ஏவல், பில்லி, சூனியம் அந்த மாதிரி பண்ணனா கூட இந்த மாதிரி உள்ள கெட்ட சக்திகள் நம்மளை வந்து சேரும். பின்ன சில தப்பான இடங்களுக்கு போகிறது, அப்படி வரும்போதும் தீய சக்திகள் வந்து சேரலாம். அப்போ இந்த தீய சக்திகள், பேய், பிசாசு, ஏவல், செய்வன தோஷங்கள், இந்த மாதிரி உள்ள காரியங்கள் நம்மகிட்ட இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் பாதிப்புகள் வரும். அது ஒருபாடு பாதிப்புகளை அது கொடுக்கும். தீய சக்தியால் ஒருபாடு பாதிப்புகள் வரும். அப்போ முதல்ல வந்து ஒரு ஆளோட முகத்தில் பார்த்தா நமக்கு அந்த தீய சக்தி இருக்குதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். அது எப்படின்னு கேட்டால், அவங்களோட கண்ணை சுற்றும் ஒரு கருத்தை, அதாவது ஒரு கருப்படித்த மாதிரி இருக்குது. அவங்க கண்ணுக்கு கீழே தொலியில் நிற வித்தியாசம், கருப்பு ஒரு பாடை மாதிரி கருப்பாக இருக்கும். அது பார்த்தாலே அவங்க நமக்கு தெரியும். அவங்களோட முகம் வந்து ஒரு வசிய சக்தி இல்லாமல் ஒரு பீகர சுரூபமாக, பார்க்கும்போதே இன்னும் ஒரு கோர ரூபம் மாதிரி இருக்கும். அது வந்து தீய சக்திகள் இருந்தால், நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் அந்த மாதிரி உள்ள லட்சணங்கள் வரும். அப்போ நம்ம ஒரு கவனிப்புகள் வேணும். அப்போ அதுக்கான சின்ன சின்ன மந்திரங்கள், பிரயோக முறைகள் எல்லாம் இருக்குது, அது நான் சொல்கிறேன். இப்போ முதல்ல இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் இருக்காங்கிறத நம்ம கவனிக்க வேண்டும். அதே மாதிரி சரிக்கு இந்த தீய சக்தி நம்ம வீட்டில் இருக்குது, இப்போ பேய் பிசாசுன்னு சொல்லியிருக்கு, இல்லைன்னா யாராவது ஏவல் பண்ணியிருந்தாலும் நமக்கு வந்து சில சமயங்கள் கூடுதலும் எப்படின்னா, இந்த சாயந்தரம் நேரம் அந்த விளக்கு வைக்கிற டைம்லையெல்லாம் நமக்கு வந்து நல்ல மண்டை வலி, அதாவது தலைவலி நமக்கு நிறையவே வரும். அதே மாதிரி தோள்பட்டை வலிக்கிறது, கைங்கால் ரொம்ப வலிக்கிறது. அப்போ நம்ம பேசாமல் போய் படுத்தாமதிங்கிற சிந்தனைகள் நமக்கு வரும். எப்பொழுதுமே ஒரு வையாங்கிற ஃபீலிங் நமக்கு வரும். ஒரு உஷாரே இருக்காதுங்கிறது தான் நான் சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த தீய சக்தி நம்ம உடம்பில் இருந்தால், பாதிப்பு இருந்தாலும் வரும். அது மாதிரி மூணாவது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நமக்கு நைட்டு தூங்கவே முடியாது, தூக்கமே வராது. அப்படி படுத்தாலும் நமக்கு வந்து ஏதாவது இருட்டு ரூபங்கள் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது, நம்ம பக்கத்தில் யாராவது இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் நமக்கு வரும். அப்போ அந்த தீய சக்திகள் இருந்தால் நமக்கு அந்த மாதிரி உள்ள தூக்கம் குறைவு. அப்போ நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் நமக்கு தூக்கம் வராது, பயம் வரும். அதே மாதிரி தூங்கும்போது நமக்கு பயம் வரும். அதெல்லாம் இந்த தீய சக்தி இருக்கிறதுக்குள்ள ஒரு லட்சணங்கள். அதுபோல் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு இல்லைன்னா ஏதாவது கோயிலுக்கு போகணுன்னு நினச்சா அது தடைப்பட்டு வரும். நீங்கள் எப்படி கோயிலுக்கு போகணுன்னு பார்த்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு தடை வரும். யாராவது தடை போடுறதும், இல்லைன்னா போக முடியாதுன்னு வரதும் நமக்கு ஒரு தீய சக்தி இருக்குது. ஏன்னா நம்மளை சுற்றும் ஒரு தீய சக்தி இருக்கிறதுனால தான் அந்த சாமிகிட்ட அடுக்க விடாமல் இருக்குதுங்கிறத நம்ம சிந்திக்க வேண்டும். அப்போது அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் வரும்போது நம்ம பார்த்து அதுக்கு வேண்ட பரிகாரங்கள் நம்ம பண்ணணும். அதுபோல் நம்ம இன்னைக்கு கோயிலுக்கு போனாலும் நமக்கு சமாதானமாக சாமி கும்பிட்றதுக்கு நமக்கு தோணாது. சீக்கிரமாக வெளியே போகலாங்கிற அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வரும். அதேமாதிரி சாமி முன்னாடி நிற்கும் போது நமக்கு ஒரு தள்ளல் வரும். அதாவது நம்ம பின்னாடி போகிற மாதிரி உள்ள ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும். இது நான் சும்மா சொல்லலை. இப்போ நம்ம காளி கோவிலில் வந்து நிறைய பேர் இப்படி சாமி கும்பிடும்போதே பின்னாடி போவாங்க. பின்ன பார்த்தா அவங்களுக்கு இந்த பேய் பிசாசோட பிரச்சனை இருக்கும். அவங்களே துள்ளி சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனையில் வந்தேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் கோயிலில் போகும்போது, நல்ல சக்தியான கோயிலுக்கு போகும்போது அந்த பிரச்சனைகள் வரும். அது மட்டுமல்ல, நமக்கு வேண்டப்பட்ட ஆளுகள்
நம்ம கூட இருக்கிறவங்ககிட்ட நல்ல பாசமாக நேசமாக இருக்கிற ஆளுகிட்ட நம்ம வந்து கோவப்பட்டு பேசுவோம். அதுக்கு பிறகு நம்ம யோசிப்போம், ஐயோ நம்ம எதுக்கு கோவப்பட்டோம். ஏன்னா நம்ம கண்ட்ரோல்லே அல்ல, இந்த கோவம் வர்றது நம்ம கண்ட்ரோல்லே அல்லாமல் நமக்கு கோவம் வரும். இதெல்லாம் இந்த தீய சக்திகள் இருந்தால் இந்த தீய சக்திகளோட வேலை தான் இந்த கோவம் வருத்துறது, குடும்பத்தை பிரிக்கிறது, இந்த மாதிரி உள்ள அறிகுறிகள் எல்லாம் உருவாகும். அப்போ நம்ம இது எதுக்காக நமக்கு இப்படி கோபம் வருது, நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியறதில்லை. அப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கோபம் வரதெல்லாம் இந்த தீய சக்திகளோட அறிகுறிகள் தான். அது மாதிரி நம்ம எது செய்யறதுக்கும் ஒரு பயம் நமக்கு உருவாகும். அதாவது ரொம்ப பயமாக இருக்கும், என்ன செய்யறதுக்காக இருந்ததுனாலும் பயமாக இருக்கும். அதே மாதிரி மரண பயம் நமக்கு தோணும். இருட்டு, அதாவது நைட்டு இருக்கும்போது ஒத்தைக்கு இருக்க தோணாது. அதே மாதிரி பயம் வரும், நமக்கு ஏதாவது ஆயிருமோ, அங்கே போனால் ஏதாவது ஆயிருமோ, இல்லைன்னா வெளியில் யாராவது நம்ம குடும்பத்திலேருந்து போனால் அவங்களுக்கு ஏதாவது ஆயிருமோங்கிற பயத்தை கொடுக்கும். இதெல்லாம் இந்த தீய சக்திகளுடைய வேலை தான். அந்த மாதிரி உள்ள காரியங்கள் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அதை பார்க்கணும். இது பார்க்கணுன்னா வேற ஒன்றும் இல்லை, நல்ல ஜோசியக்காரர்கிட்ட பார்க்கலாம், இல்லைன்னா கோயிலில் நல்ல உபாசனை உள்ள ஆளுங்க பார்த்தா சொல்லுவாங்க, பார்த்து அதுக்கான பரிகாரங்கள் செய்ய வேணும். இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம், ஆனால் இதுக்கெல்லாம் பரிகாரங்கள் பண்ணணும் நாம், அவ்வளோதான். அதே மாதிரி முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா, நம்ம இருக்கக்கூடிய வீட்டில் இப்போ ஒரு பூஜை அறை இருந்ததுன்னா அந்த பூஜை அறை ஒரு சுத்தம் இருக்காது, அசுத்தியாக இருக்கும் அந்த பூஜை அறை. அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய ரூமிலையும் நல்லா அசுத்தமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு துணியாக கூட இருக்கட்டும், அதை அடுக்கி வச்சுருக்க மாட்டாங்க, எல்லாம் அங்கங்கே கிடக்கும். நமக்கு பார்த்தாலே நமக்கு டென்ஷன் உருவாகும். அது இந்த தீய சக்திகள் இருந்தாலும் அந்த மாதிரி உள்ள காரியங்கள் உருவாகும். அதே மாதிரி கெட்ட ஸ்மெல் நமக்கு ஃபீல் பண்ணும். அது ஒரு தீய ஸ்மெல்லு, கெட்ட ஸ்மெல்லு நமக்கு வர்ற மாதிரி உள்ள ஃபீலிங்ஸ் நமக்கு இருக்குது. அதெல்லாம் இந்த தீய சக்திகள் இருந்தால் இந்த அறிகுறிகள் எல்லாம் வரும். முக்கியமாக செடிக்க தீய சக்திகள் இருந்தால் உள்ள ஒரு முக்கிய லட்சணம் சொன்னால், நம்ம கூட யாராவது இருக்கிற மாதிரி, சிறு சிறு ரீதியில் பேசுகிற மாதிரி, சின்ன சின்ன சவுண்டு கேட்குற மாதிரி உள்ள ஃபீலிங்ஸ் நமக்கு உருவாகும். அது மாதிரி இருண்ட ரூபங்கள், படுத்தாச்சுன்னா இருண்ட ரூபங்கள் போகிறது வாரது. அதே மாதிரி இறந்த ஆத்மாக்கள், இல்லைன்னா யாராவது இறந்த ஆளுகளை அடிக்கடி கனவு காணுறது, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் அந்த கெட்ட சக்திகள் இருந்தால் காணப்படும். அப்போ இதில் ஏதாவது ஒரு அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது தேவ ஸ்துதி, அதாவது தெய்வத்தோட மந்திரங்கள் பண்ணி கொஞ்சம் மாற்றங்கள் வருத்தலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது கோயிலில் போய் பார்த்து சரடு மந்திரிச்சு கட்டலாம். இனி ஒருபாடு ஏவல் சூன்யம் வச்சுருக்காங்கன்னா மேலே வந்து ஆடத் தொடங்கி இருக்கக்கூடிய பேய் பிசாசு அதெல்லாம் இந்த சரடில் மட்டும் நிற்காது. அதில் சரியான பூஜை விதிகள் ஹோமங்கள் எல்லாம் பண்ணி சரிக்கு ஆவாகனம், அதுதான் அந்த பிரதிமையில் ஆவாகனம் பண்ணுறது, காஞ்சிர பிரதிமையில் ஆணி அடித்து ஆவாகனம் பண்ணுறது, அந்த மாதிரி உள்ள முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பண்ணி ஆவாகனம் பண்ணி எடுக்கணும். அதே இதில் வந்து இந்த பாதைகளில் வந்து ஒருபாடு பாதைகள் இருக்குது. கந்தர்வ பாதை, அப்சரஸ் பாதை, அந்த மாதிரி எல்லாம் வந்தாச்சுன்னா அதுக்கு முறையான பூஜை தான் பண்ணணும். அது சின்ன பூஜையெல்லாம் பண்ணால் அது போகாது. அப்போ இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நமக்கு அதுக்கு வேண்ட மறுபடிகள் நமக்கு பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்ப்போம்.